الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه ومن اتبع الهدى إلى يوم الدين. الحمد لله. அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். இது போன்ற ஒரு மஜ்லிஸில் எம்மை பங்கு பெற்ற வைத்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் நன்றியும். அல்ஹம்துலில்லாஹ். எமது அழைப்பை ஏற்று வந்த அனைவருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு அல்லாஹ் தஆலா உங்களுக்கு நற்கூலியை தர வேண்டும். அடுத்ததாக முக்கியமாக இன்ஷா அல்லாஹ் நாம் எமது நியத்தை புதுப்பித்துக் கொள்வோம். அல்லாஹ்வுக்காக இந்த இடத்திலே அமர்ந்திருக்கிறோம் என்று, அதே நேரத்திலே நல்லதை கேட்டு நல்லதை எடுத்து நடக்கக்கூடிய கூட்டத்தினரை எம்மையும் ஆக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு எமது அழைப்பை ஏற்று வந்த கௌரவத்துக்கும் மதிப்புக்கும் உரிய ஷேக் அக்ரம் அபுஸ் சமத் அவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா நற்கூலியை கொடுக்க வேண்டும். ஐஎஸ்சி சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவருக்கு நான் சந்தர்ப்பத்தை கொடுக்கிறேன். ஜஸாக்குமுல்லாஹ் கைர். ஃபல்யத்தஃபல் யா ஷேக். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء سيد المرسلين وإمام المتقين محمد بن عبد الله صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين. أما بعد. மதிப்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்கள் சென்ற வாரம் இந்த தலைப்பை தொடங்கினோம். அழகிய இறை தொடர்பு என்று சொல்கிற இந்த தலைப்பை நாங்கள் தொடங்கினோம். உண்மையிலே இது ஒரு இன்றைய நாளோடு நிறைவு செய்கிறதற்கு நாங்கள் நினைக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். இந்த தலைப்புக்குள்ளால் போகிறதுக்கு முந்தி ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தி கொள்கிறேன். நீங்கள் எல்லாம் செய்திகளில் தொடர்ந்தும் அப்டேட்டாக இருப்பீங்க. அதாவது இலங்கையில் பிரிக்கிற அந்த காலநிலை, அந்த சூழல் மிச்சம் இருக்கிற அடுத்த ஒரு 2-3 days என்று சொல்கிறது இலங்கைக்கு மிச்சம் ஒரு கஷ்டமான ஒரு காலப்பகுதியாக இருக்கலாம் என்று சொல்கிறது தான் பொதுவாக எல்லா இது தொடர்பான அவதானிகள் எல்லாரும் சொல்கிற முக்கியமான சூழல். அதுலேயும் குறிப்பாக இந்த அந்த அந்த தித்வா அந்த புயல் இதுவரையில் இலங்கையோட ஹிஸ்ட்ரியில் அந்த ஒரு புயல் மையம் கொண்டு அது கடந்து போகிற பாதை என்று சொல்கிறது அந்த நிலத்தினூடாக இதுவரையில் அப்படி அது கடந்து போனது இல்லை. பெரும்பாலும் கடல் வழியாக அந்த ஓரத்தால் கடந்து போகின்ற சூழல் தான் இதுவரையில் இருந்திருக்கிறது. ஆனால் முதல் தடவையாக அப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது. அப்போ இப்போ அது கடந்து போகிறண்டா இலங்கையிடான அந்த வடபகுதியை பெரும்பாலும் அந்த நிலத்தினூடாகத்தான் அது கடந்து போகும். அப்போ அந்த வகையில் கிளிநொச்சி, முல்லைத்தீவு, யாழ்ப்பாணம் என்று சொல்ல ட்ரிங்கோ இந்த பகுதிகளெல்லாம் கடுமையான பாதிப்புக்குட்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்கிற நிலைமை. இப்போவே அந்த கடுமையான அந்த மழை, அதனால் நிலச்சரிவுகளும் வெள்ள பாதிப்புகளும் பெரிய அளவுக்கு இருக்கின்றது. அந்த விஷயம் நீங்கள் தொடர்ந்து அதில் அப்டேட்டாக இருப்பீங்க. அதை நான் கொஞ்சம் நினைவுபடுத்திக் கொள்ள நினைச்சேன். என்னென்றால் கண்டிப்பாக நாங்கள் அந்த நேரடியான அந்த பாதிப்பை விட்டு தூரமாக இருக்கின்றோம். ஆனால் எப்படியோ எங்களோடு சம்பந்தப்பட்டவர்கள், எங்களோட உறவுகள், அல்லது அதை தாண்டி நாங்கள் பிறந்து வளர்ந்து நாங்கள் நேசிக்கின்ற நாடு என்று சொல்கின்ற ஒரு 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 தொடர்பு எங்களுக்கு இருக்கின்றது. அந்த வகையில் கட்டாயம் எங்களோட துவாக்களில் நாங்கள் இந்த சூழ்நிலையில் நாட்டையும் நாட்டு மக்களையும் மறந்துடக்கூடாது என்று சொல்கிறது தான் உங்களோட ஞாபகப்படுத்தி கொள்ள நினைச்சேன். அந்த ஞாபகப்படுத்தலோடு நாங்கள் வாரோம் இன்றைக்கு எங்களோட தலைப்புக்கு. இதில் நாங்கள் ஏற்கனவே போன கிழமை இந்த தலைப்புடைய பிரதானமான 2 பகுதிகளை நாங்கள் பார்த்தோம். முதலாவது நாங்கள் பார்த்தோம் இந்த அழகிய இறை தொடர்பு என்று சொல்றதுனுடைய பொருள் என்ன என்று சொல்ற கருத்தை நாங்கள் பார்த்தோம். அப்போ நாங்கள் பிரதானமாக அதில் விளங்கப்படுத்தின இந்த விஷயம்தான். இந்த 4 கருத்துக்களை நின்று அதை விளங்கலாம் என்று நாங்கள் சொன்னோம். அதில் விக்ருல்லா என்று சொல்றது, ஹஷ்யத்துல்லா என்று சொல்றது, அதே போல ரிபல்லா, அதை அஃபிகத் பில்லா என்று சொல்ற இந்த 4 கருத்துக்களை நின்று நாங்கள்
அல்லாஹு தாலாவுடனான எங்களோட ரிலேஷன்ஷிப் என்ன, இறையுறவு என்று சொல்றது, அந்த ரிலேஷன்ஷிப்பை நாங்கள் எப்படி அடையாளப்படுத்தலாம் என்று சொல்றதுல இந்த 4 கருத்துக்களை நாங்கள் அதை அடையாளப்படுத்த முடியும் என்று சொல்லி சொன்னோம். அதை எப்படி என்றதை நாங்கள் விளங்கப்படுத்தினோம். அது ஒரு தனி மனிதனை பொறுத்தவரையில் இந்த தனி மனிதனில் அது பிரதிபலிக்க வேண்டிய வடிவம் என்ன, அவனுடைய சிந்தனையிலையும் அது பிரதிபலிக்கணும், வார்த்தைகளையும் பிரதிபலிக்கணும், அவனுடைய நடத்தையிலையும் அது பிரதிபலிக்க வேண்டும் என்று சொல்ற விஷயத்தை நாங்கள் சொன்னோம். அடுத்து நாங்கள் அதோட 2வது பகுதிக்கு வந்தோம். நாங்கள் அதை ஒரு அசஸ்மெண்ட்டாக அதை நாங்கள் பிராக்டிஸ் பண்ணி பார்த்தோம். அழகிய இறை தொடர்பாளர் ஒருத்தருக்கு அதற்குரிய அடையாளங்கள் என்ன என்று சொல்ற ஒரு விஷயத்தை நாங்கள் பார்த்தோம். அது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதாவது ஹஸ்னு சிலத்து பில்லா, அல்லாஹு தாலாவுடனான அழகிய தொடர்பை பேணுதல் என்று சொல்றதனுடைய அடையாளங்கள் என்ன, ஒருத்தர் அப்படி இருக்கிறாருண்டா அவர்கள் என்னென்ன அடையாளங்களை நாங்கள் காணலாம் என்று சொல்லி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கிட்டத்தட்ட 35 பாயிண்ட்ஸை அவர் சொல்லுவார். அந்த பாயிண்ட்ஸை தான் நாங்கள் வச்சு ஒரு இதொன்று நாங்கள் பார்த்தோம். இதில் உண்மையிலே நான் இதை ஒரு தனியான ஒரு ஷீட்டில் டெவலப் பண்ணி எடுத்திருக்கிறேன். உங்களுக்கு அதை எடுத்து புள்ளிகள் நீங்களே போட்டு பார்த்துக்கொள்கிற மாதிரிக்கு ஒரு ஷீட் ஒன்று டெவலப் பண்ணி எடுத்திருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் நான் அதை சம்பந்தப்பட்டவர்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அது உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வீட்டில் இருந்து கொஞ்சம் ஆறுதலாக அதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் உங்களுக்கு அதை புள்ளிகளை போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். எங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையிலான அந்த பொதுவாக நாங்கள் ரிலேஷன்ஷிப்பை மெஷர் பண்றது என்று சொல்றது தான் அது. சாதாரணமாக கணவன் மனைவிக்கு இடையிலான ரிலேஷன்ஷிப்பை நாங்கள் மெஷர் பண்ணுவோம், பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையிலான ரிலேஷன்ஷிப்பை, அடுத்தவர்களுக்கு இடையிலான அந்த எங்கட அந்த உறவு எந்த அளவுக்கு நெருக்கமானது, பலமானதா பலவீனமானதா என்று சொல்றதை நாங்கள் மெஷர் பண்றோம். அப்ப அதுல அல்லாஹ்வுக்கும் எனக்கும் இடையிலான அந்த உறவை நாங்கள் மெஷர் பண்றதுக்கான ஒரு 35 கிரைட்டீரியாஸ் தான் இது. அப்ப அந்த அளவுகோல்களை நாங்கள் வச்சு எங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையிலான அந்த உறவு மிச்ச நெருக்கமாக இருக்கிறதா தூரமாக இருக்கிறதா என்று சொல்றத நாங்க பார்த்து கொள்றதற்கான ஒரு வழி. அப்ப நாங்க எத்தனை வீதம் எங்கட அல்லாஹ்வை நோக்கி எங்கட பயணத்துல நாங்க அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக இருக்கின்றோம் என்று சொல்றத அளந்து பார்த்து கொள்றதுக்கான ஒரு வாய்ப்பு. அதைத்தான் நாங்க இந்த 2வது பகுதியில நாங்க பார்த்தோம். இன்னைக்கு நாங்க வருவோம் நேரடியாக 3வது பகுதிக்கு. இந்த அழகிய இறை தொடர்பு ஏன் தேவை எங்களுக்கு, இப்படி ஒரு விஷயத்தை நாங்க அந்த தொடர்பை நாங்க மெயின்டைன் பண்ண வேண்டும் என்று சொல்வதற்கான நியாயங்கள் என்ன, அதை இன்னொரு வகையில சொன்னா இறை தொடர்பின் மக்காசிதுகள், அதாவது நோக்கங்கள் என்று சொல்ற அந்த கருத்துல நாங்க அதை சொல்ல முடியும். இங்க ஒரு 6 வகையான நோக்கங்களை நான் சுருக்கமாக அடையாளப்படுத்தியிருக்கிறேன். இந்த ஒவ்வொரு விஷயமும் எங்களுக்கு அதனுடைய அந்த ஆழ அகலத்தோட நாங்க பார்க்கிற நேரத்துல அது மிகவும் முக்கியமானவை, ஒவ்வொன்றும் மிக முக்கியமானவை என்று சொல்றத நாங்க புரிந்து கொள்ளேன். இதுல முதலாவது சொல்லிக்கிறேன் என்றால் பொறுப்பை உணர்தல், ரெஸ்பான்சிபிலிட்டியை நாங்க ஃபீல் பண்றோம். உண்மையிலே அல்லாஹ்வுக்கும் எனக்கும் இடையிலான அந்த உறவு, அந்த இறை உறவு ஏன் அழகாக இருக்கணும், ஏன் அது பலமாக இருக்கணும் என்று சொல்றது தனித்து அது எனக்கான நலன் என்று சொல்வது மட்டுமல்ல. உண்மையிலே அது அழகாக இருத்தல் என்று சொல்றது மிக பிரதானமான விளைவு என்ன, அல்லது அது அழகாக இருக்க வேண்டும் ஏன் என்று சொல்ற நேரத்தில் அது பிறருக்கானது. நான் அடுத்தவர்கள் மீதான ரெஸ்பான்சிபிலிட்டியை நான் அப்பதான் ஃபீல் பண்ணுவேன். எனக்குள்ள ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, அடுத்தாக்கள் மீதான என்ற பொறுப்பு என்ன, நான் அடுத்தவர்களை நோக்கி நான் என்ன செய்யணும் என்று சொல்ற என்னுடைய அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை எனக்கு சரியாக உணர்த்துவதுதான் எனக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையிலான அந்த தொடர்பு. அப்ப அது பலவீனமாக இருக்கின்ற நேரத்தில் அடுத்தவர்கள் மீதான ரெஸ்பான்சிபிலிட்டி நான் எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுவேன், நான் குறைவாகத்தான் ஃபீல் பண்ணுவேன். அது பலமடையத்தான் அடுத்தவர்கள் மீதான என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகரிக்கும். அப்ப அதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குல்லுக்கும் ராஇன் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யத்தி என்று சொல்றாங்க. ஒவ்வொரு ஆளும் ரெஸ்பான்சிபிள் பர்சன் தான். ஏதோ அவர் இருக்கின்ற பொசிஷன் என்னவோ அந்தந்த பொசிஷன், எல்லா பொசிஷன்கள்லையும் அவரு ரெஸ்பான்சிபிள் தான்.
அதற்கு வகை சொல்லுவதற்குரியவர். அந்த வகையில் அவர் வகை சொல்லுவதற்குரியவர் என்ற வகையில அது பற்றிய விசாரணை இருக்கிறதாண்டா விசாரணை இருக்கிறது. அல்லாஹு தாலாவிடத்தில் அவர் வகை கூறியாக வேண்டும் என்று சொல்ற அந்த விஷயத்தை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப இந்த வகை கூறல் என்று சொல்றத நான் எப்ப அதனுடைய பாரத்தை உணர்வேன் என்று சொன்னா, நான் எந்த இடத்தில் இருக்கின்றேன், எந்த பொசிஷன் எங்க இருக்குது, அல்லாஹ்வுக்கும் எனக்கும் இடையிலான அந்த 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 தூரத்தில் நான் எந்த இடத்துல நிற்கிறேன் என்பதை பொறுத்து தான் அது தீர்மானிக்கப்படுகிறது. வலதானே? அப்ப இது முதலாவது நோக்கம். நாங்க இந்த தொடர்பு ஏன் அழகாக இருக்க வேண்டும் என்று சொல்வதற்கு இது முதலாவது விஷயம். இரண்டாவது விஷயம் இங்கு நான் சொல்லியிருக்கிறேன், சுய செயற்பாடு. அதாவது நாங்க எப்பவும் ஒரு 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 எங்களை யாரோ ஒருத்தர் தூண்டணும், எங்களை உற்சாகப்படுத்தணும், பின்னால ஒரு ஒரு கம்பெடுத்து ஓட்டிக்கொண்டு இருந்தால் மட்டும்தான் நாங்க இயங்குகின்றோமா, செயற்படுகின்றோமா? அது எல்லா வகையிலையும் நாங்க அல்லாவோடு நேரடியாக சம்பந்தப்பட்ட வணக்க வழிபாடுகள் ஈடுபடுறதாக இருந்தாலும் சரி, அல்லது சமூக பொது பணிகள்ல ஈடுபடுறதாக இருந்தாலும் சரி, எந்த வகையான வேலைகளாக இருந்தாலும் ஒரு புற தூண்டுதல் ஒன்று இருந்தால் மட்டும்தான் நாங்க செயற்படுகின்றோமா, அல்லது என்னுடைய உள்ளார்ந்த தூண்டுதலின் அடிப்படையில் நான் செயற்படுகின்றேனா என்று சொல்றேன். அப்ப அடிப்படையில எங்களுடைய ஈமான் எங்களுக்கு கற்றுத்தருகின்ற பாடம் என்ன என்று சொன்னா, நாங்க எந்த புறத்தூண்டுதலும் இல்லாவிட்டாலும் நான் தொழிற்பட வேண்டும் என்று சொல்றது. அதுதான் உண்மையிலே அந்த தக்குவா ஈமான் என்று சொல்றதற்கான பொருள். அதுதான் என்னிடத்துல தக்குவா இருக்கிறது, நான் முத்தகி என்று சொல்றதாக இருந்தால், அல்லது நான் முஃமின் என்று சொல்றதாக இருந்தால், அதனுடைய மீனிங் உண்மையிலே அதுதான். எனக்கு எந்த புற தூண்டுதலும் தேவையில்லை, நான் சுயமாக இயங்கிக் கொண்டே இருப்பேன் என்று சொல்றேன். ஒரு ஒரு டைனமோ, ஒரு செல்ஃபாக இயங்குகின்ற ஒரு டைனமோ, நான் செயற்பட்டு கொண்டே இருப்பேன் என்று சொல்றேன். அப்ப அந்த விஷயம்தான் உண்மையிலே முக்கியமானது. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட, அதாவது இந்த அதாவது தக்வான்ற கருத்தை சொல்கின்ற நேரத்தில் இத்தகில்லாஹ ஹைசுமா குன்த் என்று சொன்ன. இப்ப நீங்க எந்த இடத்தில் இருந்தாலும் அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்றது தான் நாங்க அதுக்கு கொடுக்கின்ற அந்த கருத்து. நேரடியாக நாங்க அப்படித்தான் அதை வழங்கப்படுத்துவோம். ஆனாலும் கூட உண்மையிலே அந்த ஹதீஸ் சொல்லுகின்ற மிக முக்கியமான விஷயம் என்னண்டா, அந்த நாங்க வாழ்ற சூழல், இருக்கின்ற இடம், செய்கின்ற வேலைகள் எதுவாக இருந்தாலும் அந்த சூழல்ல நான் எப்படி செயற்பட போகின்றேன், என்ற பொசிஷன் என்ன. அது ஒரு எதிர்மறையான சூழலாக இருக்கலாம், அல்லது ஒரு சாதகமான சார்பான சூழலாக இருக்கலாம். எந்த சூழலாக இருந்தாலும் அந்த நேரத்தில் நான் எடுக்கின்ற நிலைப்பாடு என்ன நிலைப்பாடு என்னவாக இருக்கும். அப்ப அந்த நேரத்துக்கு உரிய செயல் என்னவோ அதனை நான் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்வதுதான் இத்தகில்லாஹ ஹைசுமா குன்த் என்று சொல்றது. எங்க இருக்கின்றையோ அந்த இடத்துல நீ அல்லாஹ் பயந்துக்கோ என்று சொல்றதனுடைய பொருள் அதுதான். அந்த இடத்துக்குரிய வேலை என்ன, அதை நீ செய்யணும் என்று சொல்வது. அப்ப அப்படி நான் நடந்து கொள்றேன் என்று சொன்னா உண்மையிலே அது என்ன, அது என்னுடைய உள்ளார்ந்த தூண்டுதல் தான் அங்க அதற்கான மோட்டிவேஷனாக இருக்க முடியும். அப்ப அது ஒரு சுய செயற்பாடு. தக்வா என்று சொல்வதும் ஒரு சுய செயற்பாடு தான். அப்ப அந்த கருத்தை தான் நாங்க இங்க காண்றோம். ஏன் அல்லாவுக்கும் எனக்கும் இடையிலான அந்த உறவு அழகானதாக இருக்கணும் என்று சொல்லி நாங்க சொல்றோம் என்றால், அதனுடைய இரண்டாவது நோக்கம் அது எங்களை சுயமாக செயற்படுகின்றவர்களாக மாற்றி அமைக்கும். அந்த விளைவு வர வேண்டும் என்று சொல்லி இருந்தா இந்த தொடர்பை நாங்க வலுப்படுத்த வேண்டும் என்று சொல்றதுதான் அங்க சொல்ற விஷயம். அது இரண்டாவது. மூன்றாவது இங்க சொல்லிக்கிறேன், பரந்த மனதுடன் பிறருடன் உறவாட முடிகிறது எங்களால்.
இது சாதாரணமா சொல்றேன்டால் எல்லா வகையான ரிலேஷன்ஷிப்பையும் அது குறிக்கும். அடுத்த யாரோடும் எங்கட உறவாடல், இப்ப நாங்க அல்லாஹ்வுடனான உறவாடல் அழகு பெற என்ன நடக்கும்? அடுத்த மனிதர்களுடனான என்னுடைய உறவாடல் சீரடையும். அதில் உள்ள தவறுகள் இல்லாமல் போகும். அதில் உள்ள தடைகளை நான் தாண்டி செல்வதற்கு முடியுமாக இருக்கும். ஏனென்றா நான் அல்லாஹ்வை நெருங்குகின்றேன் என்று சொல்வதுதானே அல்லாஹ்வுக்கும் எனக்கும் இடையிலான அந்த உறவு சீரடைகிறது, அழகு பெறுகிறது என்றதனுடைய கருத்து. அல்லாஹ்வை நெருங்க அதனுடைய பொருள் என்றால் நான் ஒரு உயர் மனப்பான்மைக்கு போறேன். என்னுடைய மனப்பான்மை உயர்வடைகிறது, பரந்த மனப்பான்மை ஒன்றை நான் பெறுகின்றேன் என்று சொல்லி பொருள். அப்ப நான் உண்மையிலே எல்லாரையும் அரவணைக்கின்ற ஒரு இடத்துக்கு தான் போவேனே ஒழிய யாரையும் ஒதுக்குகின்ற இடத்துக்கு நான் போக மாட்டேன். அப்ப அல்லாஹ்வுடனான அந்த ரிலேஷன்ஷிப் தான் என்ன எப்பவுமே அந்த பரந்த மனப்பான்மை உள்ளவனாக வைத்திருக்கும். அப்ப அந்த பரந்த மனப்பான்மை தான் அடுத்தவர்கள் எல்லாரையுமே நான் அரவணைத்து கொண்டு என்னுடைய பயணத்தை முன்னெடுத்துட்டு போறதுக்குரிய வழியை எனக்கு காட்டித்தரும். அப்ப இது நாங்க சொல்றோம் என்றால் உலகத்திட நாங்க அல்லாஹ்வுடனான எங்கட உறவை அழகுபடுத்துகின்ற நேரத்தில் எல்லா உறவுகளும் அழகாக மாறும் என்று சொல்றதுதான். அப்ப அது மூன்றாவது நோக்கம். நாலாவது நோக்கம், அது மூன்றாவது ஒரு பகுதியை ஸ்பெசிபிக்கா இன்னும் கொஞ்சம் குறிப்பா விளங்கப்படுத்துறது தான் உண்மையிலே. அதை குறிப்பாக நாங்க விளங்கப்படுத்துறதற்கு வேண்டும். ஏன் என்று சொன்ன உண்மையிலே இந்த குடும்ப வாழ்க்கை என்று சொல்றதும், கணவன் மனைவி உறவு என்று சொல்றதும், பெற்றோர் பிள்ளை உறவு என்று சொல்றதும், இந்த எல்லாமே இஸ்லாம் அதை எப்படி பார்த்திருக்கிறது, இஸ்லாம் அதை எப்படி விளங்கப்படுத்தி இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிற நேரத்தில் அத ஒரு ஆன்மீக பெருமானமாகத்தான் அதை விளங்கப்படுத்தி இருக்கிறது. அது தனித்து ஒரு மனித செயல் அல்ல. ஒரு மனித அல்லது ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி உண்டு அது, அல்லது ஒரு சோசியல் ஆக்டிவிட்டி உண்டு மட்டுமா அது? அப்படி இல்லை. அதற்கு ஒரு பிசிக்கல் வடிவம் ஒன்று இருக்கிறது, சோசியல் வடிவம் ஒன்று இருக்கிறது, அதெல்லாம் இருக்கிறது. ஆனா அது எல்லாவற்றுக்கு முந்தி அது என்ன? அது ஒரு ஆன்மீக பெருமானம், குடும்ப வாழ்க்கை என்று சொல்றது. இப்ப சாதாரணமா நீங்க உளவியல் கற்கைகள்ல, இந்த குடும்பவியல் சம்பந்தப்பட்ட கற்கைகள்ல குறிப்பாக இந்த கணவன் மனைவிக்கு இடையிலான உறவு என்று சொல்லி பேசுற நேரத்தில் அதோட பேசிக்ஸ் என்ன, அதை பலப்படுத்துறதற்கான அடிப்படையான விஷயங்கள் என்ன என்று சொல்லி பேசுற நேரத்தில் அன்பு என்ற காரணியை சொல்வார்கள். அன்பு என்ற காரணி எந்த அளவுக்கு ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கிறதோ அந்த அளவுக்கு அந்த உறவு பலமாக இருக்கும் என்று நாங்கள் சொல்லுவோம். அதே மாதிரி புரிந்துணர்வு, அண்டர்ஸ்டாண்டிங், அது எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு அந்த உறவு பலமாக இருக்கும் என்று நாங்கள் சொல்லுவோம். அதே மாதிரி ட்ரஸ்ட், நம்பிக்கை, பரஸ்பர அந்த நம்பிக்கை ரெண்டு பேருக்கும் இடையில அது எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு உறவு பலமாக இருக்கும் என்று சொல்லுவோம். அதே மாதிரி நாங்க சொல்றோம் ரெஸ்பெக்ட், ஒருத்தர் அடுத்தவர் எந்த அளவு தூரத்துக்கு மதித்து நடக்கிறாரோ அந்த அளவுக்கு அந்த உறவு பலமாக இருக்கும் என்று சொல்லி நாங்க சொல்றோம். அதே மாதிரி forgiveness, மன்னிப்பு, விட்டு கொடுப்பு என்று சொல்ற இந்த விஷயம், இது எந்த அளவு தூரம் ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கிறதோ அந்த அளவுக்கு அந்த உறவு பலம். இது சாதாரணமா நாங்க அந்த ரிலேஷன்ஷிப்பை ஸ்ட்ராங்காக வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னா நாங்க கட்டாயம் கடைபிடிக்க வேண்டிய பேசிக்ஸ் என்று சொல்லி இப்படி சில விஷயங்களை நாங்க சொல்லுவோம். இப்ப இது எல்லா உளவியல் கற்கைகளும் இந்த விஷயங்களை பத்தி பேசுகிறது, குடும்பவியலை பத்தி பேசுற எல்லா கற்கைகளும் இதை பத்தி பேசுகிறது. ஆனா இது எல்லாத்தையும் விட மிக முக்கியமான இன்னொரு விஷயம் ஒன்று இருக்கு. அதுதான் எங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையிலான அந்த ரிலேஷன்ஷிப். நாங்க எந்த அளவு தூரம் அல்லாஹ்வுடனான எங்கட உறவு பலமாக இருக்கிறதோ அது காரணமாக அமையும் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையிலான அந்த உறவு பலமாக அமைவதற்கு.
அப்ப அல்லாஹ்வை நாங்க 2 பேரும் சேர்ந்து நெருங்குகின்றோம் என்று சொன்னா நாங்களும் என்ன செய்வோம்? ஒருத்தர் அடுத்தவரை நெருங்கித்தான் வருவோம். இதான் யதார்த்தம். விளந்தானே? இப்ப நான் ஒரு விஷயத்தை காட்டுறேன். இந்த பிக்சரை பாருங்கள். மேல இருக்கிறது அல்லாஹ், கணவன் மனைவி. இது அல்லாஹ் விட்டு நாங்க தூரமாக எங்களுக்கு இடையில் அந்த தூரமும் அதிகரிச்சு கொண்டு தான் போகும். நெருங்க அல்லாவுக்கு ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக நாங்கள் அல்லாவை நெருங்குகின்றோம் என்று சொன்னா எங்க 2 பேருக்கும் இடையிலான அந்த உறவும் கண்டிப்பாக பலமடையும். விளந்தன் அல்லாவுக்கும் எனக்கும் இடையிலான உறவு என்று சொல்றது ஒவ்வொருத்தருடைய அடிப்படையில் அது ஒவ்வொருத்தரின் தனிப்பட்ட மிஷன் தான். அதுதான் என்ன மறுமையில நான் வெற்றி பெறுவதற்கு காரணமாக அமையும். அப்ப அது என்ற தனிப்பட்ட மிஷன். நான் எந்த அளவு தூரம் தனித்து அல்லாஹ்வுடன் நான் என்னுடைய உறவை நான் பலப்படுத்துகின்றேனோ அதனுடைய ஆட்டோமேட்டிக்கான விளைவு என்ன? அடுத்த ரிலேஷன்ஷிப்புகள் எல்லாம் பலமடையும். அதுல மிக முக்கியமானது, எங்களுக்கு மிக நெருக்கமான உறவு எது? எங்கட வாழ்க்கை துணை தான். அப்ப அந்த உறவு கண்டிப்பாக பலமடையும். இதனாலதான் நீங்க பார்க்கலாம் என்னண்டா, குர்ஆன்லயும் ஹதீஸ்லயும் துணை தெரிவு என்று வார நேரத்திலேயே சொன்ன முதலாவது என்ன? ஃபல்ஃபர் பிதாத்தித்தீன். ஒரு ஆணை பார்த்து சொன்ன, நீ உன்னுடைய வாழ்க்கை துணையை தெரிவு செய்யற நேரத்தில் அழக பார்க்காதே, காசை பார்க்காதே, சமூக அந்தஸ்துகளை பார்க்காதே. எதை பாரு? ஃபல்ஃபர் பிதாத்தித்தீன். தீன பின்பற்றுகின்ற அந்த குவாலிட்டி யாரிடம் இருக்கிறது அந்த பெண்ணை தேர்வு செய் என்று சொன்ன. அப்படி இல்லண்டா தரிபத்தியதாக், அப்படி இல்லண்டா அது உனக்கு பெரிய நஷ்டம். அது எங்களுக்கு வெளிப்படையாக சில சமயங்களில் ஒரு பௌதீக நஷ்டம் அல்ல, அது உண்மையிலே ரிலேஷன்ஷிப் சார்ந்த நஷ்டம், அது உறவு சார்ந்த நஷ்டம் என்றதான் நாங்க சொல்ல வந்த விஷயம். அதே மாதிரி இப்ப ஒரு பெண்ணை பார்த்து சொன்ன, அதில் பெண்ணை திருமணம் முடிச்சு கொடுக்கிற நேரத்தில் சொன்னது, மன் தர்தௌன தீனஹு வ குலுகஹு, அப்படிதான் சொன்ன. நீங்க ஒரு ஆண் உங்களிடத்துல உங்களோட சகோதரியையோ மகளையோ பெண் கேட்டு வார நேரத்தில் நீங்க எதை பார்த்து தேர்வு செய்யணும் என்று சொல்ற நேரத்தில் அவருடைய தீன், அவருடைய ஒழுக்கம், இந்த 2 உங்களுக்கு திருப்தியா ஃபஸவ்விஜு, திருமணம் செய்து வையுங்கள் என்றுதான் சொன்னேன். அப்ப எங்கட கிரைட்டீரியால அந்த முதன்மை ஸ்தானத்தை பெற வேண்டியது எது என்று சொல்றதைத்தான் அது எங்களுக்கு சொன்னது. இமாம் ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவரிடத்துல ஒரு மனிதர் கேட்ட ஒரு சம்பவம் முடிக்கிறான். நான் நிறைய இடங்களில் சொன்ன சம்பவங்கள் உண்டு. அவரிடத்துல கேட்டாங்கன்னா, என்னுடைய மகளை பலர் திருமணம் பேசி வந்திருக்கிறாங்க, பலர் கேட்டிக்கிறாங்க, நான் யாருக்கு திருமணம் முடிச்சு கொடுக்கிறேன்னு சொல்றது சம்பந்தமா எனக்கு கன்ஃபியூஷன் ஆகிக்குது, அதுல உங்கள்ட்ட ஒரு ஐடியா கேட்கணும்னு சொல்லி வந்தேன்னு சொல்ற நேரத்தில் அப்ப அவர் சொல்ற ஒரே ஒரு விஷயம் தான், அவங்கள யாரு நல்ல தக்குவா உள்ளவராக இருக்கிறார் அவருக்கு முடிச்சு கொடுங்க. என்று அவர் உன்னுடைய மகளை நேசித்தால் அவளை கண்ணியப்படுத்துவாள், கண்ணியமாக நடத்துவாள். வெறுத்தாலும், அவளை விருப்பம் இல்லாவிட்டாலும் அநியாயம் செய்ய மாட்டாள். அவளை பிரிய வேண்டிய ஒரு நிலைமை வந்தாள், தலாக் சொன்னாலும் கூட உன்னுடைய மகளோட அந்த நல்ல குணங்கள் இருக்கிறதே, நல்ல விஷயங்கள் இருக்கிறதே, அதை ஒரு நாளும் மறுதளிக்க மாட்டார். தானே? இது இமாம் ஹசனுல் பஸ்ரி அவர் சொன்ன அந்த வார்த்தைகள். அவர் சொன்ன அந்த வார்த்தைகள்ல இருக்கிற ஒரு அழக பாருங்க. என்னண்டா, நாங்க இந்த விவாகரத்து சம்பந்தப்பட்ட விவகாரங்கள்ல அந்த கேஸ் ஸ்டடிகள் செஞ்ச அனுபவத்துல ஒரு ஒன்றை நான் பார்த்திக்கிறேன். என்னண்டா, அதாவது ஏண்ட அனுபவத்தில் நான் அந்த சந்திச்ச அந்த விவாகரத்து சம்பந்தப்பட்ட விவாகரத்து பெறுவதற்கு அல்லது பெற்ற ஆக்களை இது பண்ண நேரத்தில்
ஒருத்தரும் விவாகரத்து எடுத்ததுக்கு பிறகு அடுத்தவரை பத்தி நல்ல வார்த்தை சொல்லிக்கிறா? அப்படி உண்மையில நான்டா கேள்விப்பட்டதே இல்லை. அந்த அவர் நல்ல மனுஷன் தான், ஆனா இந்த விஷயம் தான் சரியில்லை, இதனால எனக்கு ஏலா, நாங்க ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல பிரிஞ்சோம், அவரோட லைஃப் அவருக்கு, என் லைஃப் எனக்கு என்ற மாதிரி நாங்க பிரிஞ்சோம். இந்த மாதிரி சொன்ன அனுபவத்தை நான்டா கண்டில்ல. அது சும்மா இந்த இந்த மீடியாவில் தான் நாங்கள் அப்படி கதைகள் கேள்விப்படுறோம், இந்த சினிமா ஸ்டார்கள் தான் அப்படி பேசினது கேள்விப்பட்டிருக்கிறோம். அது சும்மா போலியா பேசுறது தான். அது ரியல் லைஃப்ல அப்படி பிரிஞ்ச கணவன் மனைவியில போய் கேட்கிற நேரத்தில் அப்படி அந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட் சொன்ன ஆக்கள் எத்தனை பேர் என்று பார்த்தா நான்டா உண்மையில அப்படி சந்திச்சில்லை. அந்த மாதிரி ஒரு கேஸ் நான் சந்திச்சில்லை. இருக்கலாம் சில வேலை, ஆனா அப்படி ஒரு விஷயம் இருக்கு. அப்ப இது எங்க அதை இமாம் ஹசனுல் பஸ்ரி டச் பண்றார், அதை தக்குவால தான் கொண்டு போய் டச் பண்றார். தக்குவா உள்ள ஒரு மனுஷன் தான் அடுத்த மனிதன்ல உள்ள நல்ல பக்கத்தை பார்ப்பதற்குரிய அந்த மனநிலை அவனுக்கு தான் வரும். நீதியா நடக்கணும் என்று சொல்ற அந்த உணர்வை அவன்கிட்ட தான் நாங்க பார்க்கல. வெறுத்தாலும் அநியாயம் செய்ய மாட்டான் என்று சொன்ன அந்த பாயிண்ட் இருக்கிறதானே, அதுலேயும் ஒரு அந்த குடும்ப வாழ்க்கையில் உள்ள ஒரு அழகான ஒரு விஷயம் ஒன்று இருக்கிறார். அதாவது இதுவும் நான் நிறைய இடங்கள்ல சொன்ன ஒரு விஷயம் ஒன்று தான். சாதாரணமாக குடும்ப வாழ்க்கை என்று சொல்றது குடும்ப வாழ்க்கையில் குறிப்பாக ஸ்பெசிஃபிக்கா கணவன் மனைவி உறவு இருக்கிறது தானே, மூணாவது ஒரு ஆள் பார்க்க இயலாத ஒரு உறவு அது. அதாவது மூணாவது ஒரு ஆளுக்கு அவங்க ரெண்டு பேருட மனசுக்குள்ளால என்ன இருக்குது, அல்லது அவங்க ரெண்டு பேருக்கு இடையில என்ன நடக்குது, அது அன்பான ஒரு உறவு ஓடிக்கொண்டு இருக்கிறதா, ஒரு மோதல் நடந்து கொண்டிருக்கிறதா, ஒரு ஊடல் போயிட்டு இருக்கிறதா, என்ன நடந்து கொண்டு இருக்கிறது, இத மூணாவது ஒரு ஆளுக்கு புரிஞ்சு கொள்றது கேளு. அவங்களை யாராவது ஒருத்தர் பிளாஸ்ட் ஆகி வெளியில போயிட்டு சொன்னாலே ஒழிய இன்னொரு ஆளுக்கு அது தெரியா விளந்தானே. அவங்க ரெண்டு பேருக்கு என்ன நடக்குது, மனசில் உள்ள விஷயம் மட்டுமல்ல, பிராக்டிக்கலாக அவங்க ரெண்டு பேருக்கு நடக்கிற விஷயத்த கூட மூணாவது ஒரு ஆளுக்கு புரிஞ்சு கொள்றதுக்கு கஷ்டம், அதை தெரிஞ்சு கொள்றதுக்கான வழி இல்லை. இந்த சூழல்ல தான் ஒரு கணவனோ அல்லது மனைவியோ அவங்க பர்பஸ்லி ஒரு கணவன் மனைவிக்கு அநியாயம் செய்ய நினைச்சா தாராளமா செய்யணும். மூணாவது ஒரு ஆளுக்கு எந்த வகையிலுமே தெரியாம அநியாயம் செய்யணும். அதே மாதிரி ஒரு மனைவி ஒரு கணவனுக்கு அநியாயம் செய்ய நினைச்சா மூணாவது ஒரு ஆளுக்கு தெரியாம தாராளமா அநியாயம் செய்யலாம். என்ற அவ்வளவு ஒரு மூடிய உறவு தான் அது, அந்த ரெண்டு பேருக்கு மட்டுமே உள்ள உறவு. அப்ப வெறுப்பு என்று சொல்ற ஒரு விஷயம் வந்தா அடுத்து இமாம் ஹசனுல் பஸ்ரி சொன்னா வெறுத்தாலும் அநியாயம் செய்ய மாட்டான்னு சொல்லி. வெறுப்பு வந்தா அடுத்து நடக்க போறது அதுதான். அதை செய்வதற்கான எல்லா சூழலும் இருக்கு, எல்லா இடம்பாடும் இருக்கு. இன்னொரு ஆளுக்கு அதை தெரிஞ்சு கொள்றதுக்கே வழி இல்லை விளந்தானே. இப்ப கொஞ்ச காலத்துக்கு முந்தி நான் இந்த மனைவிமாரோட நான் நடந்த ஒரு இதுல ஒருத்தர் அந்த எழுதி தந்த ஒரு செய்தி, ஒரு விஷயம், கடந்த 2 வருஷமாக என்னோட எந்த பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பும் என் கணவன் வச்சு கொள்றது இல்லை என்று சொல்லி. அப்ப அது சம்பந்தமா பேசணும். அப்ப அந்த குறிப்பிட்ட கணவனோட நான் அது சம்பந்தமாக பேசுற நேரத்தில் அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, அவர் சொன்ன வார்த்தையா, அவளுக்கு நான் கொடுக்கிற பனிஷ்மெண்ட் இது. இப்ப இத யாருக்கிட்ட சொல்லும், இந்த விஷயத்தை யாருக்கிட்ட சொல்லும், இந்த நிகழ்வை யாருக்கிட்ட பேசலும், இதுக்கு எப்படி சொல்யூஷன் காணலும்? இது அநியாயம் செய்ய நினைச்சா செய்ய முடியுமானது, அதுக்கு எல்லை இல்லை உண்மையிலே. அப்ப நான் சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, அது அவ்வளோ அந்த 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 ஒரு ரகசியமான உறவு, மூடின ஒரு உறவு அது. அப்ப அங்க எங்களுக்கு அந்த அந்த அநீதியை விட்டு பாதுகாக்கிறது எங்கட ஈமானும் தக்குவாவும் தான்.
வேற எதுவும் எங்களை பாதுகாக்காது. தானே. ஒரு ஒரு மனைவி சொன்ன ஒரு விஷயம் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். அந்த அவக்கு இந்த நேரம் அடிக்கிற ஏசுற அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் ஈகிற. அப்ப நான் அவகிட்ட கேட்டேன்டா, நீங்க சும்மாவே ஈகிறா, நீங்க ஒன்றுமே செய்யறில்லையான்னு சொல்லி, ரிட்டன் ஏதாவது ஒன்றுமே செய்யறில்லையா? செய்யற. என்ன செய்யற? சாப்பாட்டில் கல்ல போட்டு கொடுக்குறேன். அப்ப அந்த ஒரு வீட்டுக்குள்ளால நாங்க நம்பிக்கையா சாப்பிடுறது வைஃப் செஞ்சு தரத்தை மட்டும்தானே. வேற எதுல எங்களுக்கு நாங்க இன்னொரு வீட்டுக்கு போனோம்னு சொன்னாலும் அந்த ஒரு சில டைமுக்கு கொஞ்சம் அந்த ஒரு கவனம் ஒண்டிக்கும், இதை சாப்பிடலாம் இதை சாப்பிடப்படாதுன்னு சொல்லி. அப்ப அந்த கவனமிக்கும். ஏன்னா அந்த ட்ரஸ்ட் இருக்கிறது வைஃபோட தானே. அப்ப வைஃப் செஞ்சு தர சாப்பாடு எனக்கு அதுல எந்த நெகட்டிவும் இருக்க மாட்டாது என்ற அந்த ட்ரஸ்டோட தான் ஒரு கணவன் சாப்பிடுவார். விளையாண்டாரு அங்க கை வச்சா எங்க போகும்? அதான் நான் சொல்றேன்டா, இன்னொரு ஆளுக்கு தெரியாம அநியாயம் செய்ய நினைச்சா தாராளமாக அநியாயம் செய்ய முடியுமான உறவு தான் அது. அப்ப அதனால தான் அங்க நாங்க சொல்றேன் என்றால், எங்களுக்கும் அல்லாவுக்கும் இடையிலான ரிலேஷன்ஷிப் எந்த அளவுக்கு பலமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு தான் அந்த உறவு பலமாக இருக்கும் என்று சொல்றோம். நாங்க அல்லாவை நெருங்க நெருங்க எங்கட உறவு நெருக்கமாக இருக்கும். அது 4வது நோக்கம். 5வது நோக்கம், அதுவும் அந்த 3வது நோக்கத்தில் இன்னொரு விளைவு தான். விளைந்தானே, அதாவது சீரான சந்ததிகள் உருவாகுவார் சொல்றேன். இப்ப எங்களுக்கும் எங்கட பிள்ளைகளுக்கும் இடையிலான ரிலேஷன்ஷிப் என்று சொல்றது. எங்கட பிள்ளைகளுக்கு இடையிலான ரிலேஷன்ஷிப், அந்த ரிலேஷன்ஷிப்பை எவ்வளோ அது அழகாக இருக்கிறது என்று சொல்றோம். அப்ப அதுவும் நாங்க பெருசா விளக்கம் சொல்ல தெரியல. அதுவும் மிச்சம் தெளிவான ஒரு விஷயம். நாங்க சொன்ன மாதிரி அந்த குடும்பம் என்று சொல்ற அந்த மொத்த ஸ்ட்ரக்சரே உண்மையிலே அதோட பேசிக் ஆன்மீகம் தான். அப்ப அந்த ஆன்மீகம் தான் இந்த பிள்ளைகளோட இதுலயும் வருகிறது. நாங்க முதலாவது அவங்களுக்கு முன்னால பிள்ளைகள் யாராக உருவாகுவார்கள்? எங்களுடைய பிரதிகளாகத்தான் உருவாகுவார்கள். எங்கட நடத்தைகள் தான் அவர்களுக்கு அவங்கட பிராக்டிஸாக இருக்கும். அவங்க ஒரு விஷயத்தை சரி என்று நினைக்கிறதும் பிள்ளை என்று நினைக்கிறதும், இதை செய்யலாம் இதை செய்யப்படாது என்று சொல்லி நினைக்கிறதும், இதெல்லாம் உண்மையிலே எங்கட பிரதிபலிப்பு தான். எங்கட பிரதிபலிப்பு தான். சாதாரணமாக இப்ப ஒரு பிள்ளை திடீரென்று பவ கட்டானா, கரண்ட் போய் முழுக்க இருள், ஒரு பிள்ளை அந்த இருளுக்கு பயப்படுமா இல்லையா என்று சொல்றது எதிலிருந்து வருகிறது? பவக்கட்டான நேரத்தில் உம்மா பயப்பட்டாவா இல்லையா? அதிலிருந்து தான் அந்த புள்ள பயப்படுகிறது. விளந்தாது. இந்த ரூம்ல இருந்து அந்த ரூமுக்கு தனிய போயிட்டு வாரது என்று சொல்றது அந்த வீட்டில் இருக்கிற உம்மாவோ அல்லது மூத்தவர்களோ எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பதை பொறுத்து தான் அடுத்த பிள்ளையினுடைய நடத்தை இருக்க போகிறது. விளந்தாது. அப்ப இது நான் சொல்ற சின்ன உதாரணம் தான். இப்படி எங்கட லைஃப் தான் உண்மையிலே அவர்கள் யார் என்பதை தீர்மானிக்க போகிறது. அப்ப எங்கட லைஃப் அல்லாஹ்வுடனான ஒரு நெருக்கமான உறவாக அழகான உறவாக இருக்கின்ற நேரத்தில் அது ஒரு நல்ல சந்ததியை உருவாக்குறதாக கண்டிப்பாக இருக்கும் என்று சொல்றோம். அப்ப இது 5-6 விஷயங்களும் 5 விஷயங்கள். இந்த 5 விஷயங்களும் நாங்க சொல்றோம் நோக்கம். இது ஏன் என்று சொல்றது. அடுத்து நாங்க வாரோம் இதுக்கான வரையறைகள். நாங்க போன கிழமை இது சம்பந்தமா கொஞ்சம் 2-3 உதாரணங்கள் ஒரு கேள்விக்கு பதில் சொல்ற நேரத்தில் சொன்னோம். ஒரு 3 வரையறைகள். முதலாவது உள தூய்மை. வரையறை என்று சொல்ற நேரத்தில் அல்லாஹ்வுக்கும் எங்களுக்கும் இடையிலான உறவு நாங்க சொன்னோம் அழகாக இருக்க வேண்டும்.
அழகாக இருக்க வேண்டும் என்று சொல்ற நேரத்தில் நாங்க சில சமயங்கள்ல அதனுடைய வடிவம் எப்படி இருக்கும் என்று சொல்ற நேரத்தில் நாங்க சில வேளை ஒரு 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 எக்ஸ்ட்ரீமான ஒரு கற்பனை ஒன்றுக்கு சில வேளை நாங்க போகும். அப்படி அந்த 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 எக்ஸ்ட்ரீமான கற்பனைக்கு நாங்க போகாம பிராக்டிக்கலாக எப்படி எங்கட பிராக்டிஸ் இருக்கும் என்று சொல்றத பத்தி பேசுறதுக்குரிய சில விஷயங்கள் தான் உண்மையிலே இந்த வரையறைகள் என்று சொல்றதனூடாக நான் சொல்ல வர விஷயம். அப்ப அதுல முதலாவது சொன்னேன் என்றால் உள தூய்மை. அந்த உள தூய்மை என்று சொல்றது அது எங்களுக்கு தெரியும். இதுல பாருங்க இந்த இந்த விஷயம், அதாவது ஃபுதைல் இப்னு இயாத் அவர் ஒரு சூஃபி அறிஞர். நிறைய அந்த ஹதீஸ்களுக்கு, குரான் வசனங்களுக்கு, குரானுக்கு எல்லாம் நிறைய அந்த விளக்கங்கள் சொன்னதுல இவருடைய பங்கு ஒரு பெரிய ஒரு பங்கு இருக்கிற ஒரு பெரிய ஒரு சூஃபி அறிஞர். இவர் சொல்லுவாரு, நாங்க இந்த 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 இஹ்லாஸ் என்று சொல்றது என்ன? அவர் ரெண்டு விஷயங்களை சொல்ற. முதலாவது அவர் சொல்றார் என்றால் தர்க்குல் அமல் லி அஜ்லின் நாஸ், மக்களுக்காக நான் செய்ய வேண்டிய ஒரு வேலையை செய்யாமல் இருக்கிறது. இதுதான் முஹஸ்ஸுதி, ரியா. நாங்க முஹஸ்ஸுதி என்று சொல்லுவோமே, முஹஸ்ஸுதிக்காக வேண்டி செயற்படக்கூடாது. முஹஸ்ஸுதி இஹ்லாஸுக்கு எதிரானது என்று நாங்க சொல்லுவோம். அப்ப முஹஸ்ஸுதி என்று சொல்றது இன்னொருத்தருக்காக, அவருடைய திருப்திக்காக நாங்க செய்ய வேண்டிய ஒரு வேலையை செய்யாமல் இருக்கிறது, அது முஹஸ்ஸுதி. அடுத்து சொல்றாரு என்னண்டா வல் அமலு லி அஜ்லிஹிம் ஷிர்க், இன்னொருத்தருக்காக ஒரு வேலையை நாங்க செய்வது என்று சொல்வது அது இணை வைப்பு என்று சொன்னார். அது ஷிர்க், இணை வைப்பு. அப்ப செய்யாமல் இருத்தல் முஹஸ்ஸுதி, செய்தல் இணை வைப்பு. அப்படி சொல்லிட்டு சொன்னார் வல் இஹ்லாசு வல் ஹலாஸ் மின் ஹதைன். அப்ப இஹ்லாஸ் என்று சொல்றது என்ன? இந்த ரெண்டும் இல்லாமல் இருத்தல் என்று சொல்றது. இந்த ரெண்டையும் நாங்க தவிர்ந்திருத்தல் என்று சொல்றதுதான் இஹ்லாஸ் என்று சொன்னார். அப்ப அந்த ரெண்டு விஷயத்தையும் எப்படி வேறுபடுத்தி, அது ரெண்டுக்கும் நடுவில் உள்ள ஒரு விஷயம் தான் இஹ்லாஸ் என்று நாங்க சொல்றது. அப்ப இன்னொருத்தருக்காக ஒரு விஷயத்தை நாங்க செய்தலும் தவறானது, விடுதலும் தவறானது. அப்ப செய்தலோ விடுதலோ அது எந்த விஷயமாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்காக என்று மாத்திரம் நடக்கும். அப்படி இருத்தலைத்தான் நாங்க இஹ்லாஸ் என்று சொல்றோம். இப்ப இந்த இஹ்லாஸ் ஒரு கண்டிஷன் எதுக்கு? அல்லாஹ்வுக்கும் எனக்கும் இடையிலான அந்த ரிலேஷன்ஷிப் அழகாக இருப்பதற்கு. அழகாக இருப்பதற்கு பல சமயங்கள்ல நாங்க எங்கட அந்த அல்லாஹ்வுடனான உறவை அழகுபடுத்துற என்று சொல்ற அந்த முனைப்புல தவறுவிட முடியுமான முக்கியமான ஒரு இடம் இது. தவறு விடுறதுக்கான வாய்ப்புள்ள ஒரு முக்கியமான ஒரு இடம் தான் இந்த இஹ்லாஸ் என்று சொல்றது. ஏன்னா நாங்க பல சமயங்களை நினைக்கிறோம் என்னண்டா, நாங்க நிறைய செயற்படுவதன் ஊடாக, முன் செய்வதன் ஊடாக, இப்ப நாங்க அந்த அடையாளங்கள்ல பேசினோமே, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்ற அந்த அடையாளங்கள் ஒவ்வொன்றையும் பார்க்கிற நேரத்துல அல்ல முன் செய்யறது, நிறைய இபாதத்தில் ஈடுபடுறது, பாவங்கள் இல்லைன்னு சொல்றது, இப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்கிற நேரத்துல ரைட் நான் இப்ப அப்படி இருக்கணும் என்று சொல்ற அந்த முனைப்பு பல சமயங்கள் இந்த ஆபத்தில் எங்களை கொண்டு போய்த்து விடும். இன்னொருத்தருக்காக ஒரு விஷயத்தை செய்யாமல் இருத்தலும் அல்லது இன்னொருத்தருக்காக ஒரு விஷயத்தை செய்தலும் என்று சொல்ற அபாயத்தில் நாங்க போய் விழுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. அந்த முனைப்புல அல்லாஹ்வுடனான அந்த உறவை பலப்படுத்த வேண்டும் என்று சொல்ற முனைப்புல நாங்க இந்த அபாயத்தில் விழுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப அங்கேயும் நாங்க எச்சரிக்கையாக இருக்கோம். அப்ப அது 100% அல்லாஹ்வுக்கானதாக மாத்திரம் நாங்க அமைச்சு கொள்றதன் முக்கியம். எங்கட செயல்கள் குறைவாக இருந்தாலும் கூட, செயல்கள் குறைவாக இருந்தாலும் கூட அல்லாஹ்வுக்கானதாகத்தான் அது அமையும். இன்னொருத்தரை திருப்திப்படுத்துற ஒரு விஷயம் உண்டாக இருந்திடப்படாது. அப்ப அது முதலாவது வரையறை. இரண்டாவது வரையறை நடுநிலையும் தொடர் செயலும். நாங்க அல்லாஹ்வுடனான எங்கட ரிலேஷன்ஷிப் அழகாக இருத்தல் என்று சொல்றதுல எப்பவும் எப்பவும் நாங்க ஒரு மத்திம தன்மையை நாங்க பேணும். அதாவது அந்த செயலிழந்து போற இடத்துக்கும் வரப்படாது,
ஒரு தீவிரமான பிராக்டிஸுக்கும் நாங்க போகப்படாது. விளந்தாங்க. அப்ப ஒரு ஒரு மத்தியமமான ஒரு இடத்துல தான் எங்கிட்ட பிராக்டிஸ் இருக்கும். அது கண்டினியூவாகவும் இருக்கும். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்பந்தமாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்துல கேட்கப்பட்ட கேள்வியில் அவர் கேட்கிறாங்க, ஐயுல் அமல் கான அஹப்பு இலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கான அஹப்ப இலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக விருப்பமான செயல் என்ன? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பதில் சொன்னார்கள், அத்தாயிம், தொடர்ந்த செயல், கண்டினியூவாக நடக்கும், அதான் ரசூலுல்லாஹ்க்கு விருப்பமானது என்று சொன்னார். அடுத்து கேட்ட என்னண்டா, ஃபி ஐயி ஹீனின் கான யகூம், அவர் இரவு தொழுகையில் ஈடுபடுறதற்காக வேண்டி எப்ப எழும்புவாரு? அப்ப சொன்ன பதில் என்னடா, இது அசமி அஸ்ஸாரிஹ், சாரிஹ் என்று சொல்ற அந்த இடத்துல அந்த சேவல் கூவுறு, சேவல் கூவுற நேரத்தில் தான் அவர் எழும்புவார். அப்ப அதிகாலையில தான் ரசூலா எழும்புவார். ரசூலுல்லாஹ் அவருடைய முன்மாதிரி நாங்க அல்லாஹ்வை நெருங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இரவு முழுக்க விழித்திருந்து வணங்க வேண்டும் என்று சொல்வது அல்ல. நாங்க நல்லா தூங்கணும், அதே மாதிரி இபாதத்தில் ஈடுபடவும் வேணும். அப்ப அதற்குரிய அந்த சந்தர்ப்பத்தில் தான் நாங்க அதை செய்யும். எங்களோட தூக்கத்தை எல்லாம் துறந்து இபாதத் செஞ்சாதான் அல்லாஹ்வுடனான உறவு பலமடையும் என்று சொல்வதா, அழகாக்கும் என்று சொல்வதா? அப்படி இல்லை. அப்ப அங்க அந்த நாங்க ஒரு எக்ஸ்ட்ரீம் பிராக்டிஸ் ஒன்றுக்கு போயிடப்படாது. விலதான். அப்ப அதுல ஒரு பேலன்சிங், ஒரு நடுநிலையை நாங்க பேண வேண்டும். அந்த கருத்தை சொல்ற மாதிரி தான் அடுத்த எல்லா ஹதீசுகளும் இருக்கின்றன. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல கேட்ட இது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர் சொல்றாருடா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லன் யுன்ஜிய அஹதம் மின்கும் அமலு, அதாவது உங்களோட செயல் உங்களை காப்பாத்துமா மறுமையில? உங்களோட செயல் உங்களை காப்பாத்தாது மறுமையில. எது உங்களை காப்பாத்தும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டேன்டா, வலா அன்த யா ரசூலுல்லாஹ், உங்களையும் உங்களோட செயல் நாளைக்கு மறுமையில காப்பாத்தாதா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்னண்டா, வலா அன, என்னையும் கூட என்ற செயல் காப்பாத்தும் என்று சொல்றதுக்கு இல்லை. இல்லா ஐயத்தகம்மதனி அல்லாஹ் பிரஹ்மதி, அல்லாஹு தஆலாவுடைய அந்த அருள் இருந்தா மட்டும் தான் நாங்க காப்பாற்றப்பட முடியும். அப்ப நாங்க சொன்ன ஆரம்பத்தில், நான் போன வகுப்புலையும் சொன்ன ஒரு விஷயம் என்னென்றால், நாங்க அல்லாஹ்வுடனான இந்த ரிலேஷன்ஷிப் என்று சொல்றது இது மனப்பாங்கு சம்பந்தப்பட்ட விஷயம். முதலாவது எங்கட புற செயல்களை விடவும் விளந்த. இப்ப எங்கட மனப்பாங்கு கேட்பதான் கூலி, புற செயல்களை விடவும். அப்ப நாங்க புற செயல்களால பல சமயங்கள் ஏமாற்றப்பட்டு விடுவோம். இந்த அது இஹ்லாஸ் இல்லாம போறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது, அதுல நிறைய குளறுபடி வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாரண்டா, அதனால நீங்க என்ன செய்யுங்க, சத்திது வகாரிபு வக்து வரவ்ஹு வஷைஉம் மினத் துல்ஜா. அப்ப அங்க சொன்னண்டா, முதலாவது சத்திது, மேக்ஸிமம் நீங்க நல்லதை நோக்கி சரியானதை நோக்கி செய்ய, அதை நோக்கி போங்க. எது பெஸ்ட் நோக்கி பயணிங்க என்று சொன்ன. அடுத்து சொன்ன வகாரிபு, அதை நெருங்கி போங்க என்று சொன்னது. பெஸ்ட் எதுவும் அதை நெருங்கி போங்க. அதே மாதிரி வக்து வரவ்ஹு, நீங்க ஃபுல் டே அப்படியே இபாதத்திலே கழிக்கணுமா? இல்ல, காலையில் ஒரு டைம் எடுத்துக்கொள்ளுங்க, மாலையில் ஒரு டைம் எடுத்துக்கொள்ளுங்க. வஷைஉம் மினத் துல்ஜா, என்ற இரவுலையும் ஒரு டைம் எடுத்துக்கொள்ளுங்க. அப்ப அந்த உங்களோட இபாதத் எப்படி இருக்கணும்? இப்படி இருக்கணும். நீங்க அதாவது ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு 100% இடத்துக்கு போய்த்து நிக்கணும் என்று சொல்றதா அல்லாஹ்வினுடைய எதிர்பார்ப்பு? அப்படின்னு இல்ல. அல்லாஹ் உங்களோட பிராக்டிஸ்ல எதிர்பார்க்கிறது உங்களோட சக்திக்குட்பட்ட விஷயம் ஒன்றுதான். வத்தகுல்லாஹ மஸ்ததஅதும் என்று சொல்றதானே. அப்ப அந்த பிராக்டிஸ் எப்படி இருக்கணும் என்று சொன்ன, உங்களோட எதிர்பார்ப்பு எது பெஸ்ட், அதை நெருங்கி வாரத்துக்கு ட்ரை பண்ணுங்க, அதுக்கு கிட்ட போறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அப்ப அந்த வகையில காலையில் ஒரு டைம் எடுங்க, மாலையில் ஒரு டைம் எடுங்க, இரவுல ஒரு டைம் எடுங்க. உங்களோட முழு நாளையும் அப்படி நீங்க ஒரு இடத்துல குந்திட்டு இருக்கணும் சொல்ற ஒரு தேவை உண்டு, அங்க வலியுறுத்தல் வளர்ந்தான். அதே மாதிரி நான் அன்றைக்கு சொன்ன அந்த உதாரணம் தான். ஒரு மனிதர் கல்லுக்கு மேல் உட்கார்ந்து தொழுட்டிக்கிறார்.
ரசூல்லா போய் பார்த்தார், கல்லுக்கு மேல உட்கார்ந்து தொழுட்டிக்கிறது. பிறகு கொஞ்ச நேரம் விலகி போயிட்டு திரும்ப வந்து பார்த்தார், திரும்பவும் தொழுட்டிக்கிறார். ரசூல்லா சஹாபாக்கள் எல்லாம் கூப்பிட்டு சொன்ன இது என்ன, இந்த வார்த்தைகளை தான் சொன்னார். ஐயுஹன்னாஸ் அலைக்குமுல் கஸ்த், அலைக்குமுல் கஸ்த், நடுவுல நில்லுங்க, நடுவுல நில்லுங்க. இந்த எக்ஸ்ட்ரீம் பிராக்டிஸுக்கு போவான் அந்த சொன்ன. அப்ப நாங்க அல்லாஹ்வுடனான எங்கட உறவை அழகுபடுத்தணும் சொல்ற நேரத்தில் தவறு விட முடியுமான ஒரு இடம் தான் இது. அப்ப இந்த தவறு போகப்படாது. எங்கட பிராக்டிஸ் அதுல எப்பவுமே ஒரு மத்திம தன்மையை நாங்க பேணணும், அதுல எக்ஸ்ட்ரீமா போயிடப்படாது. அடுத்ததும் கிட்டத்தட்ட அதே மாதிரியானது தான், அது சமநிலை. சமநிலை என்று நாங்க சொல்றதுல முக்கியமா வலியுறுத்துற விஷயம் என்னன்னா, ஏதோ ஒன்றுல மட்டும் போக்கஸ் பண்ணி இன்னொன்றை விட்டுறப்படாது. பேலன்சிங் என்று சொல்றது எங்கட நாங்க எல்லாத்திலுமே கவனம் செலுத்துவோம். எங்கட தொழில், எங்கட குடும்பம், எங்கட படிப்பு, எங்கட என்டர்டைன்மெண்ட் எல்லாமே இருக்கணும். அதெல்லாம் சேர்ந்ததுதான் வாழ்க்கை. நாங்க ஒரு பக்கத்துல மட்டும் கவனம் செலுத்தி இன்னொரு பக்கத்துல எங்கட கவனத்தை தவிர்க்கிறதாக அது இருந்திடப்படாது. எங்களுக்கு நல்ல தெரிஞ்ச சம்பவம் தான் சல்மான் ஃபாரிசிக்கும் அபுதர்தாவுக்கும் இடையில நடந்த சம்பவம். ஏன்னா மதீனாவுக்கு போன சந்தர்ப்பத்தில் எல்லாரையும் ஒன்றாக சகோதரர்களா சேர்த்து விட்டதானே. அப்படி சேர்த்து விடப்பட்ட 2 பேர் தான் அபுதர்தாவும் சல்மான் ஃபாரிசி. இப்ப சல்மான் ஃபாரிசி ஒரு முறை அபுதர்தா அவரோட வீட்டுக்கு போறார். வீட்டுக்கு போனா அவரோட வைஃப் இருக்கிற வைஃப் பார்க்கறதுக்கு கொஞ்சம் அலங்கோலமா இருக்கிறார். அப்ப அபுதர்தா எங்க வெளியில போய்த்திக்கிறார். நீங்க எப்படி இருக்கிறீங்க? அப்ப அவ சொல்ற என்னண்டா, அபுதர்தாவுக்கு அவருக்கு ஒரு வைஃப் இருக்கிறத பத்தி அவருக்கு கவலை இல்லை, புலகலிக்கிறத பத்தி கவலை இல்லை, உழைக்கணும் சாப்பிடணும் இதை பத்தி அவருக்கு கவலை இல்லை. அவர் பகலெல்லாம் நோம்பிடிக்கிறாரு, இரவெல்லாம் நின்று வணங்குறார். இதான் அவரோட சோழி. அப்ப அபுதர்தா வீட்டுக்கு வந்தார். வீட்டுக்கு வந்தா அவர் சொன்னாரு, சல்மான் ஃபாரிசி சொன்னா என்னோட பசிக்குது சாப்பிடணும் சொன்னா, நான் நோம்பு பிடிச்சிக்கிறேன். இல்ல பரவாயில்ல, நான் விருந்தாளி வந்திருக்கிறேனே, இன்னொரு இருந்து சாப்பிடுங்க. அப்ப நோம்பை விட வேண்டி வந்துட்டு நோம்பை விட்டுட்டு சாப்பிட்டான். பிறவாயிட்டு நான் இன்றைக்கு உங்க வீட்டுல தான் தங்க போறேன். இப்ப இவரை தூங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணி போட்டுட்டு அவரு தொழுறதுக்கு ரெடி ஆனார். அவர் சொன்னார்டா வாங்க தூங்குங்க, லேட் ஆகி தொழுதா போதும். அப்ப அபுதர்தாவுக்கு இப்ப அது அவருடைய ஒரு நாள் இபாதத்தை வீணாக்கிட்ட மாதிரி தானே. அப்ப அபுதர்தா இத கண்டிச்சார், நீங்க இப்படி செய்யறது பிள்ளை. அப்ப சல்மான் ஃபாரிசி அவருக்கு சொன்ன அந்த வார்த்தைகளை பாருங்க. இன்னலி நஃப்ஸிக அலைக ஹக்கன், நீங்க உங்களுக்கு உங்களோட உடம்புக்கு கொடுக்க வேண்டிய ஒரு ஹக் ஒன்று இருக்குது, அதை கொடுக்கணும். அதே மாதிரி வலி வைஃபிக அலைக ஹக்கன், உங்களோட வீட்டுக்கு வந்திருக்கிற விருந்தாளி அவருக்கு கொடுக்க வேண்டிய ஒரு உரிமை ஒன்று இருக்கிறது, அதை நீங்க கொடுக்கணும். வலி அஹ்லிக அலைக ஹக்கன், உங்களோட மனைவிக்கு கொடுக்க வேண்டிய, குடும்பத்துக்கு கொடுக்க வேண்டிய ஒரு உரிமை ஒன்று இருக்கிறது, அதை கொடுக்கணும். அடுத்து சொன்னார் ஃபஅதிகுல்லதி ஹக்கன் ஹக்கஹு, ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் சொல்லி ஒரு உரிமை ஒன்று இருக்குது, அதை கொடுங்க. இப்ப இந்த விஷயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடத்துல போய் அவர் கம்ப்ளைண்ட் பண்ணார் அபுதர்தா. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்பவத்தை கேட்டு போட்டு சொன்ன பதில் என்ன? சதக சல்மான், சல்மான் சொன்னதுதான் சரி என்று சொன்னார். அப்ப இங்க நாங்க விளங்குற விஷயம் அந்த பேலன்சிங் தானே. அப்ப நாங்க அல்லாஹ்வுடனான உறவை அழகுபடுத்துகின்றோம் என்ற பெயரில் இந்த சமநிலை குலைந்து விடக் கூடாது. இந்த சமநிலை இருக்கும். இப்ப நான் ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயம் சொல்ல போறேன்னா, நான் இங்க குவைட்டுக்கு போன வருஷம் வந்த நேரமா வந்த ஆரம்பத்தில் இந்த எங்கட நிறுவனம் தொடர்பாக ஏசி தொடர்பாக பலரோட பேசுற நேரத்தில் ஒரு ஆள் மிச்சம் ஆதங்கப்பட்டார், கவலைப்பட்டார். எங்கட ஆக்கள் அதாவது சனிக்கிழமை விளையாட போனாங்கண்டா அந்தி வரங்காட்டி விளையாடுறாங்க, அதுக்கு கொடுக்கிற டைமை இந்த மற்ற தவா வேலைகளுக்கோ மற்ற விஷயத்துகளுக்கோ கொடுக்குறல்ல என்று சொல்லி. அப்ப நான் கிட்ட விளையாடினா என்ன பிள்ளையா, நல்ல தானே விளையாடினா, அது எங்க விளையாடுறாங்கன்னு சொல்லுங்களேன், நானும் டைம் கிடைச்சா போறேன். அப்ப
அப்ப அந்த அந்த அவர் சொன்ன சென்ஸ் என்னவாக இருந்தாலும் நான் அந்த அந்த வியூ பாயிண்ட்ல உள்ள ஒரு சிக்கல் ஒன்றை நான் பார்த்தேன். அந்த வியூ பாயிண்ட்ல உள்ள ஒரு சிக்கல் ஒன்றை நான் பார்த்தேன். என்னண்டா, அதாவது நாங்க இப்ப இங்குள்ள லைஃப் ஸ்டைல்ல வந்து ஒரு மனுஷனுக்கு அவன் பிரஷரை வந்து வெளியேற்றுறதுக்கு எங்கேயாவது ஒரு இடம் ஒன்று வேணும். ஏண்டா இந்த இங்குள்ள லைஃப் ஸ்டைல் வந்து எங்களுக்கு அந்த பிரஷரை கூட்டுறதுக்கான சூழல் மிச்சம் கூட தானே. தொழில் வடிவங்கள் அது இதுகள் எல்லாம் சேர்த்து பிரஷர் நிறைய கூடும். அப்ப அந்த பிரஷரை இல்லாமக்கிறதுக்கான ஏதோ ஒரு வழி ஒன்று வேணும். அதுக்காக என்று மட்டுமல்ல நான் சொல்றது, அது ஒரு நியாயம். ஆனா அதுக்காக இல்ல, அதை தாண்டி ஒரு மனுஷன் வாழ்க்கை என்று சொன்னா அதுல என்டர்டைன்மெண்ட் கட்டாயம் இருக்கணும், அதுல ஸ்போர்ட்ஸ் கட்டாயம் இருக்கணும், அதுல வந்து குடும்ப வாழ்க்கைக்கு ஒரு டைம் ஒன்று இருக்கணும், தவாவுக்கு ஒரு டைம் ஒன்று இருக்கணும், தொழிலுக்கு ஒரு டைம் ஒன்று இருக்கணும், எல்லாத்துக்குமான ஒரு விஷயம் அவனோட வாழ்க்கையில் இருக்கணும். அப்படி இல்லாம நாங்க ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை வந்து பர்பஸ்லி அவாய்ட் பண்றோம்டா, அல்லது அது எங்களுக்கு அவுலவியா அல்ல, அது முக்கியம் அல்ல, அல்லது அது எங்களுக்கு அதை விட எங்களுக்கு இது தேவை என்று சொல்ற இந்த மாதிரியான தர்க்கங்கள் பல சமயங்கள்ல எங்களை வந்து இல்லாம செஞ்சிரும், டோட்டலி இல்லாம செஞ்சிரும். நாங்க இதுலயும் இல்லாம போய்த்துருவோம், இதுலயும் இல்லாம போய்த்துருவோம். அப்ப அந்த இடத்தை நோக்கி நாங்க போகாமல் இருக்க வேண்டும். அப்ப இது கொஞ்சம் எங்களுக்கு சில எக்ஸெப்ட் பண்றதுல முன்ன பின் இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும், அல்லது ஆர்கியூமெண்ட் இருக்கும். ஆனா நான் சொல்ல வந்த விஷயம் முக்கியமாக என்னன்னா, எங்கட ஒரு தவா எப்ப சக்சஸ் ஆகும், எங்கட ஒரு ஸ்டடீஸ் அது எப்ப சக்சஸ் ஆகும், எங்கட தொழில் எப்ப சக்சஸ் ஆகும், எங்கட குடும்ப வாழ்க்கை எப்ப சக்சஸ் ஆகும் என்றா அந்த ஒன்றுல மட்டும் நாங்க போக்கஸ் பண்ற நேரத்திலே அல்ல. அதுக்கு வந்து 100% எஃபர்ட்டை கொடுப்போம், 80% எஃபர்ட்டை கொடுப்போம், அப்பதான் எங்களுக்கு சக்சஸ் இருக்கிறது என்று சொல்லி எந்த மோட்டிவேட்டர் வந்து சொன்னாலும் அது தவறான வழிகாட்டுதல் தான், தவறான மோட்டிவேஷன் தான். என்னடா இஸ்லாம் எங்களுக்கு அடிப்படையில் அப்படியான ஒரு டீச்சிங் இஸ்லாத்தில் இல்லை. இஸ்லாம் அப்படி எங்களுக்கு சொல்லல. இஸ்லாம் எப்பவுமே தவாசுனத்தான் எங்களுக்கு வலியுறுத்தி இருக்கிறது, அந்த பேலன்சிங்கை தான் இஸ்லாம் எங்களுக்கு வலியுறுத்தி இருக்கிறது. அதான் நாங்க புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஆக முக்கியமான விஷயம். அதான் இதுல உள்ள விஷயம். நான் ஏற்கனவே அதுல அந்த சில உதாரணங்கள் போன வகுப்புலையும் சொன்னேன். கடைசியாக நாங்க வருவோம், இதை பாதிக்கின்ற சில காரணிகள் சுருக்கமா சொல்லிட்டு போகலாம். முதலாவது, அல்லாவுக்கும் எங்களுக்கும் இடையிலான அந்த உறவுட அழகு தன்மையை இல்லாம செய்யறதுக்குரிய, அதுல ஒரு கலங்கத்தை ஏற்படுத்துறதுக்குரிய மிக முக்கியமான காரணிகள் உண்டு. நாங்க அல்லாஹ்ட அருள்களுக்கு நன்றி செலுத்தாமை என்று சொல்றது. அது சரியான ஒரு சீரியஸான ஒரு விஷயம். நாங்க நல்லாக இருக்கின்ற காலத்துல எந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறோம் என்று சொல்றது. ரெண்டா குர்ஆன் சொல்லுல இன் ஷக்கர்தும் லஅஸீதன்னகும், நீங்க நன்றி செலுத்தினா உங்களுக்கு நாங்க நிறைய இன்னும் கூட தருவோம். அடுத்து வருகின்ற வலஇன் கஃபர்தும் அண்டா அது ஷக்கர்தும் எதிர்கருத்து தான். நீங்க நன்றி செலுத்தாமல் இருந்தால் என்ன நடக்கும்? இன்ன அஸாபி லஷதீத், என்னுடைய தண்டனை கடுமையாக இருக்கும் என்று சொல்றோம். இந்த நிறைய ஹதீசுகளை நாங்க பார்க்கலும், இமாம்களுடைய அந்த சூஃபிக்களுடைய கருத்துக்களை நாங்க பார்க்கலும் என்றால், ஒரு மனிதனுக்குரிய நிஅமத்தை இல்லாம செய்வதற்குரிய மிக முக்கியமான காரணிகள் உண்டு ஷுக்ர் செய்யாமல் இருத்தல் என்று சொல்றது, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தாமல் இருத்தல் என்று சொல்றது. அது நாங்க அனுபவிச்சுட்டு இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு நிஅமத்தை எங்கள்கிட்ட இருந்து இல்லாமல் ஆக்கிறோம். சீரியஸான ஒரு விஷயம் அது. இரண்டாவது, அனுமதிக்கப்பட்டவற்றை எல்லை மீறி பயன்படுத்துதல் என்று சொல்றது. இப்ப எங்களுக்கு முபாஹ் தான் பல விஷயம், நல்லா சாப்பிடுறது, நல்லா தூங்குறது, நல்ல இது, அது எல்லாம் முபாஹ் தான். நாங்க விளையாடுறது என்று சொல்றது அது எல்லாம் முபாஹான விஷயம், ஆகுமானவை தான். ஆனால் அங்கே நாங்க சொன்ன பேலன்சிங் இருக்கணும் என்று ஏதோ ஒன்றுல வந்து எல்லை மீறி போவோமாக இருந்தால் அது அல்லாஹ்வுக்கும் எங்களுக்கும் இடையிலான அந்த உறவை அது பாதிக்கும். அடுத்தது, கவனையினமும் மரண சிந்தனையும் இல்லாதிருத்தல். கவனையினம் வருதலும் மரண சிந்தனை இல்லாமல் இருத்தலும். இந்த கவனையினம் சம்பந்தமாக நீங்க
ஏல்மண்டா என்ற யூடியூப் சேனலில் வந்து நான் கடைசியாக ஒரு சீரீஸ் போட்டிக்கிறேன் 3 தொடர் வீடியோஸ். இந்த கஃப்லா கவனையினம் என்று சொன்னா என்ன என்று சொல்ற அந்த விஷயம், அது சம்பந்தமான நிறைய விஷயங்கள் இருக்கிற நீங்க பாருங்க. அதை இந்த கவனையினம் என்று சொல்றது உண்மையிலே நாங்க ஒரு விஷயத்தினுடைய பிரையாரிட்டி என்ன, எது பிரையாரிட்டி என்று சொல்றத வந்து நாங்க சரியாக உணராமையும் அதை செய்ய முற்படாமையும், அதே மாதிரி ஒரு விஷயத்திலிருந்து நாங்க படிப்பின பெறாமை, இது கவனையினம். அடுத்து ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளால நாங்க மாட்டிக்கொண்டு வெளியில வராமைக்கிறது, இது கவனையினம். இப்படி இந்த கவனையினம் என்று சொல்றது உண்மையிலே எங்கட அன்றாட வாழ்க்கையில நாங்க பல சமயங்கள் எங்கள் அறியாம விடுகின்ற ஒரு தவறு. அப்ப அந்த கவனையினம் பல சமயங்கள் எங்களுக்கு அல்லாஹ்வுக்கும் இடையில அந்த ரிலேஷன்ஷிப்பை பாதிக்கும். அது மாதிரி மரண சிந்தனை இல்லாமல் இருத்தல், அந்த மரணம் பற்றி அந்த ஞாபகம் வந்து எப்பவுமே எங்களை அல்லாஹ்வுக்கு நெருக்கமானதா தான் வச்சிருக்கு. அடுத்தது தான் சம்பூர்ணமானவன் என்ற மேலெண்ணமும் சுய விசாரணை இன்மையும். இது ஆக அபாயமான ஒரு விஷயம் தானே. ரசூலுல்லாஹ் சொன்னார்ல, அதாவது இஜாபுல் மர்இ பினஃப்ஸி, ஒரு மனிதன் தன்னை பற்றி அந்த மேலெண்ணம் இருக்கிறது, நான் ஓகே, நான் எல்லாம் நான் பெஸ்ட், நல்லா செய்யறேன். தன்னம்பிக்கை என்றது வேற, இந்த மேலெண்ணம் என்று சொல்றது வேறு. அப்ப இந்த மேலெண்ணம், தன்னை பற்றிய மேலெண்ணம் எப்பவுமே என்ன அடுத்த செயல்களை நான் என்னுடைய குறைகளை இனம் கண்டு அதை சீர்திருத்ததற்கான வாய்ப்பு எனக்கு தராது. அதே மாதிரி சுய விசாரணை ஒன்றுக்கு நான் போக மாட்டேன். அப்ப அந்த அபாயம் வந்து எங்களை அல்லாஹ்வோட நான் அந்த தொடர்பை பாதிக்கும். அதே மாதிரி அதிகரித்த பணிச்சுமைகள், எப்பவுமே பிஸி, தொழிலையோ மத்த விஷயத்திலேயோ டைம் இல்லை எங்களுக்கு என்று சொல்லி ஒரு நேரத்தை கொடுத்துக்குள்ள, எனக்கு என்று அல்லாஹ்வுக்கு என்று ஒரு நேரத்தை கொடுத்துக்குள்ள எங்களுக்கு டைம் இல்லை, பிஸி என்று சொல்ற அந்த விஷயமும் அந்த பாதிப்பு. கடமைகளை காலம் தாழ்த்துதல், பிற்போடுதல், இதுவும் அந்த பிரச்சனையை கொண்டு வரும். முன்மாதிரிகள், எங்களுக்கு முன்னால முன்மாதிரிகள் இல்லாம என்று சொல்றது என்னடா, எவ்வளவு தான் நாங்க தத்துவங்களை பேசினாலும் சிஸ்டங்களை போட்டாலும் எது ஆக மோர் எஃபெக்டிவ், நாங்க ஒரு முன்னால பிராக்டிக்கலான ஒரு வடிவத்தை, அப்படி ஒரு ஆளை அவருடைய பிராக்டிஸ், அவருடைய லைஃப பார்க்கறதுல தான், பார்த்து பின்பற்றதுல தான் இருக்கு. அதனாலதான் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர் சொன்னார் என்றால், நீங்க 1000 பேருடைய வார்த்தைகளை விடவும் ஒரு மனிதனுடைய நடத்தை ஏற்படுத்துகின்ற தாக்கம் அதிகமானது என்று சொல்லி. அப்ப எப்பவுமே அந்த முன்மாதிரி என்று சொல்றது வந்து அதோட எஃபெக்ட் வந்து மிக அதிகம். அப்ப அதைத்தான் இங்க நாங்க சொல்றோம். அப்ப முன்மாதிரி இல்லாமல் இருக்கிறதும் எங்களுக்கு அதுல பாதிப்பை ஏற்படுத்தும் என்று சொல்றது. ஹை, அப்ப இதனோட இந்த தலைப்பு நிறைவு பெறுகிறது. இதுல வந்து இந்த யூடியூப் சேனல்ல நீங்க முடிஞ்சா பாருங்க. அதுல நாங்க பேசுகின்ற இந்த தலைப்புகளோடு தொடர்பான நிறைய விஷயங்கள் அதுல இருக்கிறது. ஹை, இதுதான் இந்த தலைப்புல நாங்க பேசுறதுக்குரிய விஷயங்கள். உங்களுக்கு இதுல ஏதும் கேள்விகள் இருந்தா நீங்க கேட்கலாம். அதோட இன்னொரு விஷயத்தை நான் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். அதாவது நான் இன்ஷா அல்லாஹ் கொஞ்ச காலத்துக்கு உங்களோட இருப்பேன். அதனால இந்த கிளாஸுகளை கண்டினியூவா செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. எனக்கு தேவை உங்களுக்கு என்ன வேணும் என்று, உங்களுக்கு என்ன வேணும். ஏனென்றால் எனக்கு என்ன தெரியுமன்றதை நான் சொல்றதை விடவும், எனக்கு என்ன ஏழுமன்றதை நான் உங்களுக்கு தாரத்தை விடவும் ஆக முக்கியமானது என்ன, உங்களுக்கு என்ன தேவைன்றத தருவதுதான். அப்படி வார ஒரு பிசினஸ் தான் எப்பவுமே சக்சஸ். தவாவும் ஒரு பிசினஸ் தான். ஏனண்டா குர்ஆன் அப்படித்தானே சொன்ன. அதாவது உங்களுக்கு ஒரு வியாபாரத்தை காட்டி தரட்டுமா, சுவர்க்கத்தை உங்களுக்கு விளைவாக தரக்கூடிய ஒரு வியாபாரத்தை காட்டி தரட்டுமான்னு தானே குர்ஆன் சொன்ன. துன்ஜீக்கும் மின் அதாபின் நார், உங்களை மறுமை
அந்த நெருப்பிலிருந்து உங்களை பாதுகாக்கிறதுக்குரிய ஒரு வியாபாரத்தை காட்டி தரட்டுமான்னு. தவாவும் ஒரு வியாபாரம் தான், பிஸ்னஸ் தான். பிஸ்னஸ் மூல விஷயமே மக்களுக்கு என்ன தேவை, கஸ்டமர்ஸுக்கு என்ன தேவை, கஸ்டமர்ஸ் இன்ட்ரெஸ்ட் என்ன, அவங்களுக்கு ஃபேராக இருத்தல் என்று சொல்றது தான் தவாவும் அதுதான். அப்ப எழுத்து மூலமா எடுத்துட்டு உங்களுக்கு அதை ஸ்டடி பண்ணிட்டு அது மெக்கானிசம் எப்படி இருக்கணும்னு எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. உங்களுக்கு எந்த மெக்கானிசத்துல நீங்க அதை செய்யலாம். இப்ப நீங்க சொன்னாலும் எனக்கு ஓகே தான், எனக்கு ஓகே தான். எப்படியோ வித்தியாசமான தேவை இருக்கலாம். அதுல கூடுதலா ஒரே ஒத்து வரக்கூடியதாக கூடுதலா இதை எதிர்பார்க்கிறேன். மேக்சிமம் எல்லாருடைய தேவைகளையும் செய்ய இயல்மான்றதையும் பார்ப்போம், அதுல பிரச்சனை இல்லை. அப்ப நான் முக்கியமா எதிர்பார்க்கிற அதுதான். அதாவது இப்ப அந்த சாதாரணமாக இப்ப நாங்க இப்ப ஏண்ட தனிப்பட்ட லைஃப அதுல ஒரு சேஞ்ச் வரணும் என்று சொல்லி நான் நினைக்கிறதாக இருந்தா, ஏண்ட ப்ராப்ளம் என்ன என்ற இதுக்கு சொல்யூஷன் வந்தா தானே அந்த சேஞ்ச் வரும். அப்ப எங்க ப்ராப்ளத்துக்கு உண்மையிலே சொல்யூஷன் வருதா, இந்த செஷன்களோடாக ஏண்ட பிரச்சனைக்கு சொல்யூஷன் வருதா என்று சொல்றதுல நாங்க ஒவ்வொருத்தரும் திருப்தியா இருக்கணும் தானே. அப்ப அந்த சொல்யூஷனை எடுக்கிறதுக்கு எங்கட ப்ராப்ளம் என்னன்றது எங்களுக்கு தெரியும். அதை நாங்க அட்ரஸ் பண்ணணும். இதான் எங்களோட பிரச்சனை, இதான் எங்களோட தேவை. அப்ப அதுக்குரிய சொல்யூஷனை நாங்க காண்றதுக்கு ட்ரை பண்ணுவோம். அப்ப அதனால உங்களுக்கு என்ன தேவை என்று சொல்றத சொல்லுங்க, நாங்க ட்ரை பண்ணுவோம். மேக்சிமம் நல்லதானே, மேக்சிமம் ட்ரை பண்ணுவோம். என்னால முடியாவிட்டால் முடிந்தவர்கள் யாராவது இருப்பார்கள், முடிந்தவர்கள் இருக்கின்றவர்களை எப்படியாவது நாங்கள் அடையாளம் கண்டு சரி அதை எழுப்போம், முயற்சி செய்வோம் இன்ஷா அல்லாஹ். ஹைர். இது தலைப்பு பற்றிய கேள்விகளும் கேட்கலாம், நான் சொன்ன விஷயத்தை பற்றியும் நீங்க கருத்து சொல்லலாம்.